படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். தலை இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை, அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட. ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துல ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னென்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷன் பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இருந்துச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்கே வேண்டான்னா கேட்டால் தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு